இல்ல லோரி எவ்வளவு பெருசா இருக்கும், லோரி டயரு கீழே வரைக்கும் முடி இருக்கான், தலைமுடி உள்ள இருந்து வெளியே வரைக்கும் எடுத்தாங்களாம் பாரு ஒரு ஓட்டம் ரெண்டு பேரும். ஒரு காதல் கதையை சொல்லுங்க. காதல் கதையா? பேய் கதை தானே? அதுவும் ஒண்ணுதான். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போவோமா? ஏய் லாங் லாஸ்ட் மலக், எங்க இருக்கீங்க? ரொம்ப வருஷமா வீடியோலயே காணோம். விக்ரம் முடிச்சுட்டு இப்பதான் வக்கரமா ஒரு படம் பண்ணலான்னு இருந்தேன். தம்பி, என் வீடு இருக்குல்ல, என் வீட்டுக்கு பக்கத்து வீடு வந்துட்டு என் பாட்டி வீடு. எங்க பாட்டி வீட்டுல 2வது ரூம் ஒண்ணு இருக்கும். அந்த ரூம் எப்பவுமே கொசவங்க தான் இருக்கும். எங்க வீட்டுக்கு பின்னாடி வீட்டுல வந்துட்டு பழைய பழகு வீடு ஒண்ணு இருக்கும், மலாய்க்காரங்க வீடு அது. அந்த வீட்டுல வந்துட்டு ஒரு கிழவி இருந்தா. அப்போ நான் பிறக்காத முன்னுக்குலாம் வந்துட்டு அவ வந்து நிறைய ஜின்னு வளர்ப்பா. இந்த பாட்டி வந்து ஒரு நாள் என்ன ஆயிட்டாங்க, செத்துட்டாங்க. அவங்க செத்து போனோன்னே அந்த ஜின்னுக்கெல்லாம் வந்து சாப்பாடு போட முடியல. இப்ப என்ன ஆயிருது, அதெல்லாம் வெளியாயிருதுல அந்த இடத்த விட்டு. அதுல வெளியாகி 2 மட்டும் இந்த நான் சொன்ன அந்த கோச ரூம்பு அதுல தங்கிடுச்சு. சோ அந்த ரூம்ல வந்துட்டு 2 ஜின்னு வந்து எப்பவுமே இருக்கும். இப்ப அந்த 2 ஜின்னு இருக்குன்னு நீ கண்டுபிடிச்ச? ஆக்சுவலி எங்க அக்காவுக்கு வந்துட்டு பேய் பிடிச்சிச்சு இடையில. இந்த பேய் வந்து எப்படி தெரியுமா, இந்த பேய்க்கும் அந்த ஜின்னுக்கும் சம்பந்தமே இல்லை. இது வந்துட்டு ஒரு உஸ்தாத் வந்து எங்க வீட்டுக்கு வந்து எங்க அக்காவுக்கு பேய் ஓட்டும் போது வந்தாங்க. அந்த பேயெல்லாம் ஓட்டிட்டாங்க. அப்புறம் தான் அவர் இந்த கதையை சொன்னாரு. இந்த 2 ஜின்னோட வேலை என்ன தெரியுமா, இதுங்களோட வேலை வந்து நெகட்டிவ் எனர்ஜியை வந்துட்டு அப்படியே வந்து அட்ராக்ட் பண்ணும். தம்பி, மாலுக்கு என்னமோ சொல்லணுமா? இல்ல எல்லாட்டா இருக்குங்க, செக் பண்ணி பார்த்தேன். டேய் மயிலாண்டி, இது வந்து நம்ம தமிழ் அண்ணனால என்ன பண்ணிருக்காங்க, ஒரு நாள் வந்து இவங்களும் அந்த அண்ணன் அந்த சேஃப்டி அண்ணன் இருக்காருல்ல, அவங்க கேங்லாம் வந்து உட்காந்து லேப்பா பண்ணி தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க நார்மல்லா. இப்ப தெப்பி ஜலம்ல லேப்பா பண்ணிட்டு தண்ணி அடிச்சுட்டு என்ன பண்ணிருக்காங்க, தூரத்துல ஒரு லோரி இருந்திருக்கு. லோரி இருக்கிற இடத்துல பக்கத்துல வந்து ஒரு சின்ன மரம் மாதிரியா என்ன மாதிரி இருந்துச்சுன்னு தெரியல. சோ கொஞ்சம் இடம், அந்த இடம் கொஞ்சம் மறைவா இருக்குன்னு சொல்லிட்டு போய் மூத்திரம் அடிச்சிருக்காங்க. மூத்திரம் அடிச்சுட்டு சரி திரும்பினோட சேஃப்டி அண்ணன் என்னமோ பாத்துட்டாரு லோரி கிட்ட. அப்ப கூட இருந்த டேய் ஊம் கொட்டுக்கடா பயமா இருக்கு எனக்கு, ஓகேவா, பாத்துட்டாரு. ஆனா வந்து அவருக்கு தெரியல. ஆனா சேஃப்டி அண்ணனோட அவர் கூட இன்னொருத்தர் இருக்காரு தெரியுமா, அவரு வந்து தெளிவா பாத்துட்டாரு. லோரிக்குள்ள வந்து யாரும் உட்காந்து ஸ்டேரிங்க பிடிச்சு ஆட்டிக்கிட்டே இருக்காங்க. சொல்லும் போதே சிலுக்குது, லோரிக்குள்ள உட்காந்து ஸ்டேரிங்க ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, இவங்க அதை கிளியரா பாக்குறாங்க. சரி அந்த சேஃப்டி என்ன சொல்றாரு, நம்ம கிட்ட போக வேணாம் நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்றாரு. கேட்கல, டே பொண்டா கிட்ட போய் பாப்போம்னு சொல்லிட்டு கிட்ட போய் பாக்குறாங்களாம். லோரி டயரு கீழே வரைக்கும் முடி இருக்கான், தலைமுடி உள்ள இருந்து வெளியே வரைக்கும். இந்த உருவம் அந்த பேய் வந்து திருப்பி அந்த அண்ணனை பாத்துருச்சான். எடுத்தாங்களாம் பாரு ஒரு ஓட்டம் ரெண்டு பேரும். அந்த அண்ணன் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் அந்த அப்படி ஒரு ஓட்டம் அவங்க ஓடுனதே இல்லையா. மேமா பயந்துட்டாங்களா, கண்ணு முன்னு தெரியாம ஓடிட்டாங்க. தம்பி, எந்த ஒரு கதை இருக்குன்னு சொல்றா. எனக்கு தெரிஞ்ச 2 பேர் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வச்சுக்கோங்களேன். கார்ல போய்கிட்டு இருக்கும்போது கார் நின்றுச்சு. ஏன்னா அந்த ஜானனுக்கு அப்புறம் கார் சொந்தமா நின்றுச்சு. பாத்துருக்காங்க, அங்க யாருமே இல்ல. ஆனா அங்க வந்து ஒரு வீடு மட்டும் தான் இருக்கு. 1 minute later. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி அது வீட்டுக்கு லைட் திறந்துருக்கு ஆள் இருப்பான்னு சொல்லி உள்ளுக்கு பூண்டாங்க. ஆனா ஒரே ஒரு வயசானவங்க மட்டும் தான் இருக்காங்க. 1 hour later. திரும்பி பார்க்கும்போது ஒய்ஃபா காணும். அப்புறம் ப்ரோ திருப்பி வைஃபை தேடி திரும்பி பாக்குறது, வீட்ல இருக்க லைட் எல்லாமே காணும். இப்போ ப்ரோ நிப்பாட்டுங்களேன், இது அறுத்தது தானே. I just drove the band director. I got a brand new saxophone. அதாவது எங்க தாமன்ல ஒரு மலாய்க்கார ஆண்டி வந்து காலையில நாசிலிமா பசேர போடுவாங்க. அப்ப ஒரு நாள் என்ன ஆகுது, காலையில மட்டும் தான் போடுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்னன்னா ராத்திரியும் போடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. மைண்ட் வேற எங்கேயோ போடுதா, காலைல தான் நாசிலிமா போடுறாங்க, ராத்திரியும் நாசிலிமா போடுவோம் அப்படின்னு. நாசிலிமா போடணுமா? ஆமா ப்ரோ போடணும். அப்ப இவங்க ராத்திரி வந்துட்டு நாசிலிமா வியாபாரம் எல்லாம் முடிச்சுட்டு இவங்க வந்து ராத்திரி மோட்டர்ல போயிருக்காங்க. போகும்போது ரோட்ல வந்து நடுவுல வந்துட்டு ஒரு தியா மாதிரி நின்று இருக்கலாம். என்னமோ ஸ்லோ பண்ணிட்டு இவங்க கிட்ட வர 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 அது வந்து 8 அடிக்கு அது ஒரு
மனுஷன் உடம்பு தலை மட்டும் வந்துட்டு காட்டு பண்டி தலை தெரியுமா அதுக்கு? மூஞ்சி மட்டும் அப்படியே காட்டு பண்டி மூஞ்சி. அதுக்கு முடி நல்லா நீட்டா இருக்கு தர வரைக்கும், அந்த மாதிரி கீழே லந்தாய் வரைக்கும், தொட வரைக்கும். டேய் டேய் எங்கடா இருக்க வழக்கு? அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஓட்டிட்டு வந்து அந்த மோட்டரே விட்டுட்டு இவங்க ஓடியே வீட்டுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? அப்ப வந்து நானும் ஒரு வாரமா அதோட இவங்க அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் வியாபாரத்தையே அவங்க போடுறது இல்லை, நாசினிமே வியாபாரமே போடுறது. நீ இப்ப சொன்னோன்னு எனக்கு ஒரு பேய் கதை வருது. லாங் டைம் போலாம். நாங்க அந்த டைம் வந்து இந்த இடத்துல இல்ல, ஓகே. இங்க உள்ள ஒரு அங்கிள், அங்க வந்து இவர் வந்து டாக்ஸி ஓட்டுறவரு, ஓகே. சோ ஏமாங் அந்த பாதையில தான், அந்த பாதை வழியா போனா அவருக்கு அவங்க வீட்டுக்கு போலாம். ஏன்னா அவங்க லாட் வீடு, அவங்க வீட்டுக்கு போற ஒன் ஆஃப் த பாதை தான் வந்து எங்க வீட்டுக்கு முன்னுக்குள்ள பாதை. சோ இவர் வந்து அந்த டைம் வந்து டவுன்ல வந்து எல்லாம் ஓட்டிட்டு, அப்ப யாரோ வந்து ரோட்ல கை போட்டு, அதாவது கை போட்டு அங்கங்க ஆளுங்க நின்னு அந்த கை போட்டு டாக்ஸி ஏறுவாங்க தானே. அப்ப அந்த மாதிரி நின்னாலே இவங்க போயிட்டு லைட்டா அப்படியே வரீங்களா அப்படின்னுவாங்களே. அவங்க கேட்பாங்க எவ்வளோ அப்படின்னுவாங்க. இந்த மாதிரி வந்து டாக்ஸில அவர் ஏத்திட்டாரு. ஏத்திட்டு அவர் வந்து இரு நான் போய் எங்க அண்ணனை பாத்துட்டு வந்துடுறேன், அங்க பாத்துட்டு வந்துடுறேன், இங்க பாத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடா விசிட் பண்ணிட்டே போகுது. ஓகேவா? மணி ஆகுறது அவருக்கு தெரியல. அந்த டைம்ல வந்து இருக்காக ஒரு 10:30-11 சரி வீட்டுக்கு கிளம்பும் எப்படின்னு சொல்லிட்டு ஏத்திட்டு போனவதான் இந்த ஆளு, இந்த அங்கிள் வந்து பின்னாடி இந்த பொம்பளையை ஏத்திட்டு போயிருக்காங்க. அது வந்து எங்கெங்கயோ போயிருக்கு. இங்க நான் எங்க அண்ணன் இங்கதான் இருக்காரு, எங்க அப்பா இங்கதான் இருக்காரு, எங்க மாமா இங்கதான் இருக்காரு, அப்படி ஒரு இடமா பாத்துட்டு வந்து கடைசியில வந்து கடைசியா சரி என் வீடு இங்க இருக்கு, நான் போய் காசு எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இறங்கி அந்த ஆண்டி போயிருக்காங்க. போயிட்டு என்னடா போனவள இன்னும் காணுமேனா அங்கிள் உள்ளே உட்காந்து இருந்திருக்காரு. உட்காந்து கடைசியில அங்கிள் போயிட்டு இறங்கி போய் பாத்துருக்காரு. இறங்கி போய் பார்த்தோன்னதான் தெரியுது அது வந்து எங்க வீட்டு முன்ன இருக்கிற சுடுகாடு. அந்த சுடுகாட்டுல அவங்க கல்லறை மேல உட்காந்துக்கிட்டு அவங்க சிரிக்கிறாங்க. ஓகே, அங்கிள் வந்து என்ன பண்ணிட்டாரு, பட்டுன்னு ஓடி காடி எடுத்துட்டாரு. அப்ப அங்கிள் ரஷ் பண்ணிட்டு போறாரு. ஆனா அங்கிளுக்கு வந்து அந்த டைம் ஸ்ட்ரோக் அடிச்சிருச்சு பயத்துல. அப்படி அதோட டாக்ஸி ஓட்டுறது விட்டவர் தான். அதோட அங்கிள் வந்து ரொம்ப உடம்பு முடியாம இருந்தாரு. அப்புறம் அப்படியே இறந்துட்டாருலாம். அப்படி அது இதுதான் அவர் உடம்பு முடியாம போனதுக்கு இதான் ஒரிஜின்னு சொல்றாங்களா? பட் என்னன்னு கிளியரா நம்மளுக்கு தெரியல. அப்புறம் தான் வந்து பேக் டு பேக் கதைங்க எப்படி எனக்கு வெடிக்குதுன்னா, அந்த சவாரி எடுத்துட்டு போனார்ல அங்கிளோட கூட்டணி பாத்துருக்காங்க. எங்க பாத்துருக்காங்கன்னா வேற சுடுகாட்டுல. நிறுத்து, சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மிச்ச கதையை கேள்றான். புரியுதா? அங்கிளோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் வந்து ஏன்டா இவன் காடி ஏன்டா அந்த சுடுகாட்டுல இருந்துச்சு, எங்க வீட்டு மட்டும் இருக்கு அது இல்ல, வேற ஒரு சுடுகாட்டு பாத்துறாங்க மத்த அந்த டவுன்ல இருக்கிற மத்த சுடுகாட்டு முன்னுக்க. சோ அப்ப லிட்டரலி வந்து அந்த கேரக்டர் காடிக்குள்ள உட்கார்ந்து வந்து எங்க அப்பா அங்க இருக்காரு, எங்க மாமா அங்க இருக்காருன்னு சொல்லிட்டு சுடுகாட்டை தான் போய் விசிட் பண்ணிட்டு இருக்கு. புரியுதா? இது வந்து நம் ராயாக்கு முன்னுக்கு நடந்த கதை. புரியுதா? அது லிட்டரலி அது வந்து ஒரு சுடுகாட்டை தான் போய் விசிட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அங்கிளுக்கு வந்து அது செட்டாரிட்டி இல்ல. கொஞ்ச நேரத்துல காடி பொண்ண வாடையா. அது ஏன் பேய் வந்துட்டு காடியில இறங்கினோடனே பொண்ண வாடை அடிக்குது, குசு விடுதோ? அப்புறம் அடுத்த வீடியோ எப்ப ஷூட் பண்றோம் தெரியல, நீங்க தான் சொல்லணும், ஒரு டேட் சொல்லணும். சொல்லுங்க, ஷூட் பண்ணுவோம். நாளைக்கே பண்றோம். நாளைக்கா? நாளைக்கு முடியாதுண்ணே, நாளைக்கு தாத்தாக்கு தவசம் இருக்கு. இது தாத்தாக்கு தேவசமா? நான் ஜாயின் பண்ணலாமா?